ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 5 விஷயம் நம்ம எக்ஸலில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்க்காத விஷயமா ஒரு 5 விஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ரீசெண்டாக கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னோடய தேங்க்ஸு. உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த சேனல் வந்து இன்னும் நிறைய பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இது என்னென்னா நம்ம மெட்டீரியலோட கலர்ஸை இதில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கிளைண்ட்டோட சாய்ஸ் படி நம்ம அந்த கலரை கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட்டுக்கு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அது அந்த மெட்டீரியல் நிறைய சப்ளை பண்ணுவோம். ஸோ இது எல்லா கலருமே வந்து சப்ளை பண்ணுவோம். அதில் வந்து கிளைண்ட்டுக்கு பிடிச்ச கலரை நிறைய சப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து கிளைண்ட் இருந்து வரும்போது அவருக்கு வந்து என்னெல்லாம் கலர்ஸ்னு சென்ட் பண்ணுவோம். நம்ம அந்த சென்ட் பண்ணும்போது அந்த கலர் சென்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவருக்கு பிடிச்ச கலரை வந்து இதில் ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் கலரை மாத்திரம் நம்ம ஹைலைட் பண்ணோம்னா நம்ம மேனுவலாக எல்லா இடத்துலையும் போய் நம்ம அதில் ஹைலைட் பண்ண முடியாது. இது ஃபுல்லாகவே வந்து அந்த மெட்டீரியலில் வரக்கூடிய கலர்ஸ். ஸோ ஒவ்வொரு இடமா நம்ம போய் மேனுவலாக ஹைலைட் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஷாட்டில் இது எல்லா இடத்துலையும் அந்த கலர் எங்கே இருக்கோ அதை ஹைலைட் பண்ணணும். சப்போஸ் கிளைண்ட்டுக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ளூ கலரை காப்பி பண்ணிவிட்டு Ctrl+H அடிச்சிங்கன்னா இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபைண்டில் வந்து இந்த ப்ளூ கலரை டைப் பண்ணி ஓகேவா. இப்போ இந்த ஏரியாவில் தான் நமக்கு வந்து கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் உள்ள கலர்ஸை வந்து ஃபைண்ட் ஆல் போடுங்க. ஸோ மொத்தம் 29 ப்ளூ வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த 29 ப்ளூவை ரீப்ளேஸ் வித் பண்ணும்போதே நம்ம வந்து இதில் ஃபார்மெட்டில் நம்ம கலர் செட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் சிம்பிளாக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரீப்ளேஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி Ctrl+A கொடுத்தோம்னா ப்ளூ கலர் மாத்திரம் இங்கே ஹைலைட் ஆகிடும். ஸோ மற்ற எதுவுமே செலக்ட் ஆகலை, ப்ளூ மட்டும் இங்கே வந்து செலெக்ஷன். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணி Ctrl+A கொடுத்ததுனால செலக்ட் ஆயிடும். ஓகேவா. இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஹோம் டேப்ல போயிட்டு நம்மளே வந்து அதை போல்டு, இட்டாலிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல ஹைலைட் பண்ணிக்கலாம். கலர் கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு விதத்துல ஹைலைட். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இப்போ இதுலயே வந்து நம்ம ஒரு போர்ஷன் தான் நம்ம ஹைலைட் பண்ணணும், ஃபுல்லா நம்ம ஹைலைட் பண்ண வேண்டாம், ஒரு போர்ஷன்ல தான் ஹைலைட் பண்ற பிராக்டிஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து இப்போ இந்த ஏரியால உள்ள கலர்ஸ் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணணும், ஃபுல்லா செலக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த ஏரியா மட்டும் தனியா நம்ம செலக்ட் பண்ணவும் முடியும். அதுலயே அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம Ctrl+Hல போயிட்டு இந்த ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஃபைண்ட் ஆல் கொடுத்தோம்னா ஃபுல்லா அந்த 29 ப்ளூவும் வந்து நமக்கு ஹைலைட் ஆகாது. 11 தான் வந்து வந்திருக்கு. இந்த ஏரியால உள்ள ப்ளூ மட்டும் தான் வந்து நமக்கு இப்போ வந்திருக்கு. நீங்க இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ இங்கே உள்ள ப்ளூ மட்டும் தான் வந்து செலக்ட் ஆகும், ஃபுல்லா கம்ப்ளீட்டா செலக்ட் ஆகாது. அப்போ இங்கே மாத்திரம் நம்ம ஹைலைட் பண்ணி அனுப்புனாலும் நம்மளால அதை வந்து பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இது மாதிரி ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த Ctrl+Fல ஃபைண்ட் ஆல்ல வர லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணோம்னா அந்த கண்டென்ட்டும் செலக்ட் ஆகுதுங்கிறது தான் இதில் வந்து பாயிண்ட். ஸோ அந்த கண்டென்ட் செலக்ட் ஆகும்போது அதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம், அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைம் சேவ் பண்ணி ஒரு பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். டைம் சேவ் பண்ணி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஸ்டூடெண்ட்டு, மார்க்ஸு, சப்ஜெக்ட் இருக்குது. இது மூணும் இந்த டேபிளில் இருக்குது. இதில் என்னென்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரோஸாகவும் நேம்ஸ் வந்து காலம்ஸாகவும் வரணும். ஸோ இது வந்து டிரான்ஸ்போஸ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போஸ் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதுவும் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிடும்னா நான் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னா அது கீழே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. நார்மல் டிரான்ஸ்போஸில் அதுதான் பிரச்சனை. இப்போ நான் ஏதாவது மார்க் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டேன், இல்லை மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கீழே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது, கீழே வந்து பழைய மார்க் தான் இருக்கும் எனக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் 91 இருக்குது, இதில் வந்து இப்போ 95ன்னு ஆகிடுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டிஸ்கனெக்டடாக இல்லாமல் எனக்கு டிரான்ஸ்போஸ் வந்து கனெக்டடாக வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வேணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ஏரியாவே செலக்ட் பண்ணலாம். இந்த ஏரியா செலக்ட் பண்ணிவிட்டு
இதுல வந்து ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த டிரான்ஸ்போஸ்னே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. ஆனா இதுல வந்து அரே தான் வந்து ஒர்க் ஆகும். டிரான்ஸ்போஸ்ல வந்து எப்படின்னா நீங்க நார்மல் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ற மாதிரி பண்ண முடியாது. இதுல வந்து அரே உள்ள கொடுத்தா மட்டும்தான் இந்த டிரான்ஸ்போஸ் வந்து ஒர்க் ஆகும். அரேனா வந்து எப்படின்னா மோர் தேன் ஒன் செல் இருக்கணும், பிளஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணணும். நார்மல் என்டர் கொடுத்தா அது வந்து க்ளோஸ் ஆகாது. ஸோ ஒரு அரே ஃபங்க்ஷனை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்து தான் க்ளோஸ் பண்ணணும். முதல்ல ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துடணும். இப்போ அரேங்கிற ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இதில் இருக்கு. இந்த டிரான்ஸ்போஸ்க்குள்ள உள்ள இதுக்கு பேர் ஆர்குமெண்ட்னு பேரு. இது வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் அரே மட்டும்தான் இருக்கு. ஸோ அரே நமக்கு என்னன்னா இதுதான் நமக்கு அரே, இதுதான் நமக்கு அரே. இதை வந்து நம்ம கொடுத்தோம்னா அந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்டர் அடிச்சோம்னா இது வந்து ஒர்க் ஆகாது. என்டர் அடிச்சோம்னா வேல்யூ தான் வரும், எரர் தான் காட்டும். அதே இது வந்து இந்த டிரான்ஸ்போஸ்ல வச்சுட்டு இந்த அரே கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னா இது வந்து இப்போ நமக்கு அரேயா மாறிடுதுன்னா இப்போ வந்து இது எல்லாம் லிங்க்டு. நான் இங்க வந்து இப்போ மாத்தினேன் வச்சுக்கோங்க 91 கீழே வந்து அது மாறிடும். அந்த மார்க் சேஞ்சை நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ இது மாத்துறேன் அப்படின்னா கீழே வந்து மாறிடும். ஓகேவா? இப்போ இதுல டிரான்ஸ்போஸ்ல இவ்வளவுதான் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டா டிரான்ஸ்போஸால இன்னொரு யூஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம VLOOKUPல ஒரு பர்டிகுலர் மார்க் வந்து நமக்கு எடுக்கணும். ஓகேவா? பர்டிகுலர் மார்க் நமக்கு வந்து எடுக்கணும். பிரேமோட தமிழ் மார்க் வந்து நமக்கு எடுக்கணும். இதுல VLOOKUPல ஈஸியா எடுத்துடலாம். VLOOKUPல இப்ப இந்த ஏரியா செலக்ட் பண்ணிட்டு VLOOKUPல ஃபர்ஸ்ட் வந்து லுக்அப் வேல்யூ எனக்கு வந்து பிரேமோட தமிழ் மார்க் வேணுங்கிறதுனால பிரேம் லுக்அப் வேல்யூல பிரேம் வச்சுட்டு, ஏன்னா VLOOKUP வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள வேல்யூஸ் தான் சர்ச் பண்ணும். டேபிள் அரேக்கு ஃபுல் டேபிள் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல தேர்ட் காலம் வந்து தமிழ் இல்லையா? ஸோ 3ன்னு டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணும், அதனால 0ன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பிரேமோட இப்போ பிரேமோட தமிழ் மார்க் வேணும்னா VLOOKUPல ஃபர்ஸ்ட் வந்து லுக்அப் வேல்யூல பிரேம் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள வேல்யூ தான் வந்து VLOOKUP சர்ச் பண்ணும். ஸோ டேபிள் அரேக்கு ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்து தான் நானும் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த பிரேமை ஃபர்ஸ்ட் காலத்துல தான் சர்ச் பண்ணும். அதை ஐடென்டிஃபை பண்ணோன்னே அந்த ரோல தான் வந்து அது தேடும். ஸோ அது மாதிரி போட்டுட்டு இப்போ காலம் இண்டெக்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் காலத்துல தமிழ் இருக்கு. ஸோ தமிழ் மார்க் வேணும்னா நான் 4ன்னு டைப் பண்ணிக்கணும். அப்புறம் எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ தான் வேணுங்கிறதுனால நான் வந்து 0ன்னு டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ VLOOKUPல எனக்கு எக்ஸாக்டா தமிழ் மார்க் வந்து 19 வந்துடும். இப்போ இதே VLOOKUP வந்து நான் இதுல அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து வராது. இதே VLOOKUP தான், பட் வந்து நான் அப்ளை பண்ணேன்னா வராது எனக்கு. இப்போ ஏரியா வந்து இதே ஏரியா தான் வச்சுக்கோங்களேன். ஆனா VLOOKUP வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா பொதுவா VLOOKUP வந்து நமக்கு வந்து காலத்துல தான் சர்ச் பண்ணணும். அப்ப இந்த காலத்துல சர்ச் பண்ணா அதுல வந்து பிரேம் இருக்காது. ஓகேவா? தமிழ் இருக்கும், ஆனா பிரேம் இருக்காது. ஆனா இதே VLOOKUP ஒர்க் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கண்டென்ட் டிரான்ஸ்போஸ்னு இங்க கொடுத்தோம்னா டிரான்ஸ்போஸ் ஆயிடும். டிரான்ஸ்போஸை இந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம கொடுக்கணும். அதாவது டேபிள் அரேக்கு மட்டும் நம்ம டிரான்ஸ்போஸ் கொடுக்கணும். எப்பவுமே டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் போட்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி க்ளோஸ் பண்ணோம்னா சேம் ஆன்சர் நமக்கு இங்கேயும் அரே பண்ண முடியும். அதாவது ஒரு டிரான்ஸ்போஸான டேபிள்ல இன்னொரு டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணோம்னா VLOOKUPே வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். இங்க நார்மலா ஒர்க் பண்ற VLOOKUP இங்க வந்து ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து HLOOKUP-ஆ ஆப்ரேட் ஆகுது. என்னன்னா டிரான்ஸ்போஸ்ங்கிற ஃபங்க்ஷன் உள்ள யூஸ் ஆகுறதுனால இது வந்து HLOOKUP-ஆவே ஆப்ரேட் ஆகுது. நீங்க HLOOKUP யூஸ் பண்ணலாம். இங்க HLOOKUP யூஸ் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா அது வந்து ஃபர்ஸ்ட் ரோல தான் வந்து HLOOKUP தேடும். அப்ப நீங்க பிரேம்னு தேடி
இந்த தமிழை வந்து அரைவ் பண்ணலாம். பட் அதுலேயுமே வந்து நீங்கள் சேம் ரிசல்ட் அதுலேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் VLOOKUPலேயே அது பண்ணுறதுக்கு டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, அடுத்த ஐட்டம் போகலாம். இது வந்து என்னன்னா நேம், ஏஜ், ஜெண்டரை வந்து இவங்க போட மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து ரெண்டு விஷயம். இதுல மிஸ்டருங்கிற முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் மிஸ் ஆயிடுது, இதுலயும் வந்து மேல்ங்கிறது மிஸ் ஆயிடுது. இது வந்து பாத்துக்கோங்க டெக்ஸ்ட், இது வந்து நம்பர். இது வந்து ஒரு 10 ஐட்டம்ஸ்னா நம்ம மேனுவலா கூட பண்ணிக்கலாம், டைம் ஆகாது. பட் 1000 நேம்ஸ் இருக்கு, 1000 நம்பர்ஸ், ஏஜ் இது மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம மொத்தமா ஒன்றுனா பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வந்து டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணும். ஸோ ஒன் ஷாட்ல இதை வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன், பிளஸ் என்னன்னா இதே ஏரியால தான் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு ஃபுல்லா வந்து டேட்டா வந்து ஆக்குபைடு. ஸோ என்னால வந்து இந்த ஐட்டத்தை பக்கத்து காலம் இங்க கொண்டு வரவோ இங்க கொண்டு வர முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து டேட்டா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 காலம் தான் போட்டிருக்கேன். பட் இதுக்கப்புறம் ஃபுல்லாவே டேட்டா இருக்கு, அட்ரஸ், மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இங்கேருந்து நான் எதையுமே அடுத்த காலமே எனக்கு கிடையாது, இன்சர்ட் பண்ணவே வழி கிடையாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு 20-25 காலம் இதுக்கு அப்புறம் இருக்கு. ஸோ அதை மாதிரி இருக்கும்போது நான் இந்த காலத்திலே தான் வந்து நான் இந்த சேஞ்சை வந்து கொண்டு வரணும், இதுவும் இந்த காலத்திலே இந்த சேஞ்சை வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இப்போ நான் வந்து இதில் மிஸ்டர் மட்டும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான், வேற எதுவும் வேண்டாம். இப்போ வந்து இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் போயிட்டு இதுல கஸ்டம்னு ஒன்று இருக்கு. இது வந்து இந்த ஃபார்மேட்டை மாடிஃபை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல வந்து நம்ம ஃபார்மேட் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம மிஸ்டர்ங்கிறத முன்னாடி சேர்க்கணும்னா டபுள் கோட்ல மிஸ்டர்னு டைப் பண்ணிட்டு ஒரு டாட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பொதுவா வந்து இதுல டெக்ஸ்ட் அப்புறம் நம்பர் இது 2 விஷயம் இருக்கு. டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அட்டுன்னு கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட் பின்னாடி உள்ளதை எடுத்துக்கும். இந்த டெக்ஸ்ட் வந்து பின்னாடி போயிடும், மிஸ்டர் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ ஸ்பேஸ் வந்து நம்ம டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அட்டுங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா நேம்லையும் நீங்கள் வந்து மிஸ்டர் வரதை பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் அடுத்தது அடித்தாலும் இங்கே நேம் மாற்றினாலும் மிஸ்டரோட தான் இருக்கும். ஸோ நேம்ஸ் ஃபர்தராக நீங்கள் அடிக்க அந்த மிஸ்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்து மிஸ்டர் வந்து அந்த காலத்தையே நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி மிஸ்ஸஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், எந்த ப்ரிஃபிக்ஸ் வேணுனாலும் நம்ம இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம டபுள் கோட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறோங்கிறது தான் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது, வேற எதுவும் இல்லை. ஸோ டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம் ப்ரிஃபிக்ஸு, அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிரும். அது ஒன்று. இப்போ நம்ம ஜெண்டர் வந்து ஆட் பண்ணோம் இதில். இது வந்து ஃபுல்லாக நம்பர்ஸ். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து எல்லாருமே மேல் தான். ஸோ மேல் கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் கொடுத்துடலாம். நமக்கு வந்து இதெல்லாம் டபுள் கோட்டுக்குள்ளே வரணும். எந்த கண்டென்ட் நம்ம இது கொடுக்குறோமோ டபுள் கோட்டுக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் வந்து நமக்கு நம்பர்னா ஹேஷ்னு கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தோம், அட்டுன்னு கொடுத்தோம். இங்கே வந்து நம்பருக்கு ஹேஷ்னு கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா எல்லாத்துலேயும் வந்து அந்த எம்பை வந்து முன்னாடி வந்துடும். இது மாதிரி ஃபீமேலுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிள் விஷயம்தான். இதில் வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இதில் என்னென்னா இந்த சாப்டர் கீழே செக்ஷன், அது கீழே சப்செக்ஷன், அது கீழே கிளாஸ், அது கீழே சப் கிளாஸ். ஒரு சாப்டர் கீழே எனக்கு 4 ரோ வந்து வந்தால் தான் என்னால் கீழே இது இன்சர்ட் பண்ண முடியும். எனக்கு இதெல்லாம் ரைட்ல இருந்து இந்த சாப்டர் கீழே வந்து எல்லாமே வரணும். எல்லா சாப்டர்லையுமே எனக்கு மினிமம் 4 வந்து வேணும். ஓகேவா? எனக்கு மினிமம் 1 வேணும் அப்படின்னாலே வந்து நான் ஒவ்வொன்றா ரோ வந்து இன்சர்ட் பண்ணி தான் நான் வந்து பண்ண முடியும். இப்போ ரோ இன்சர்ட் பண்ணி தான் நான் வந்து பண்ண முடியும். பட் ஒவ்வொன்றுக்கும் எனக்கு வந்து இது மாதிரி ரோ இன்சர்ட் பண்ணி வந்து பண்ணணும்னா டைம் ரொம்ப ஆகும். ஸோ அது ரெடியூஸ் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எத்தனை ரோ இன்சர்ட் பண்ணணுமோ, பிளாங்க் ரோஸ் இன்சர்ட் பண்ணணுமோ அத்தனை தரம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 4 ரோ இன்சர்ட் பண்ணணும், அதனால 4 டைம்ஸ் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து பேஸ்ட் பண்ணிட்டு மொத்த ஏரியாவே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஷார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டேட்டாவில். இந்த ஷார்ட்டில் வந்து நமக்கு ஹெட்டர்லாம் எதுவும் கிடையாது. இப்போ ஹெட்டர் இருந்தாலும் நம்ம ஹெட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷார்ட்டில் காலம் கே வச்சு ஷார்ட் பண்ணிட்டோம்னா
இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, எல்லாமே வந்து 3 ரோ வந்து நமக்கு கேப் வருது. நமக்கு 4 ரோ வேணும் இல்லையா? ஸோ இன்னொரு பிளாங்க் ரோக்கு இன்னொரு பேஸ் பண்ணிப்போம். இப்போ சார்ட் பண்ணோம்னா, இப்போ சார்ட் காலம் கே வச்சு சார்ட் பண்ணோம்னா 4 பிளாங்க் ரோ ஒவ்வொரு சாப்டருக்கு கீழே வந்துடும். ஸோ தட் நான் வந்து அந்த செக்ஷன், சப்செக்ஷன், கிளாஸு, சப் கிளாஸு இதெல்லாம் நான் கீழே கொண்டு வர முடியும். ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிளான ஆப்ஷன். ரோ இன்சர்ட் பண்றதுக்கு பதிலாக இது வந்து மேனுவலாக ரோ இன்சர்ட் பண்றதுக்கு பதிலாக இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அதே இது ரிவர்ஸ்லேயும் தெரியணும் நமக்கு. ரோ வந்து தேவையில்லாம இருக்கு, அதை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ இந்த காலத்துல ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து கரண்ட் செலெக்ஷன், அதாவது இந்த காலத்துக்கு மட்டும் பண்ணணும். எந்த காலத்துல நம்பர் இருக்கோ அதுக்கு மட்டும் பண்ணணும். ஏன்னா இதுலயும் நம்பர்ஸ் இருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. இந்த 1 to 10 நம்பர்ஸ் இருக்குல்ல, இதுல மட்டும் பண்ணணும். இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் போட்ட 1 to 10 மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. இப்போ மறுபடியும் வந்து இந்த பிளாங்க்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த எஃப்ஐல ஸ்பெஷல்ல பிளாங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணோம்னா பிளாங்க்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ பழையபடி நமக்கு வந்துட்டு ரோஸை ரிமூவ் பண்ணவும் முடியும், அதே சமயம் நம்ம வந்து பிளாங்க் ரோஸ் இன்சர்ட் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். இதுக்கு இன்சர்ட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன்னா, ஜஸ்ட் இந்த 1 to 10 எத்தனை பிளாங்க் ரோ வேணுமோ அத்தனை தரம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சார்ட் பண்ணிட்டாங்கனாலே அது பிளாங்க் ரோஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிளாங்க் ரோஸை ரிமூவ் பண்ணோம்னா இந்த 1 to 10 நம்ம எக்ஸ்ட்ராவா பேஸ்ட் பண்ணது எல்லாம் சேர்த்து மொத்தமா செலக்ட் பண்ணி ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் போட்டோம்னா எல்லா 1 to 10 டூப்ளிகேட்டும் போயிடும், ஒரிஜினல் 1 to 10 மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா எஃப்ஐ ஸ்பெஷல், அதாவது கோ டு ஸ்பெஷல்ல போயிட்டு பிளாங்க்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிளாங்க் ரோஸ்லாம் போயிடும், பழைய சிச்சுவேஷன் வந்துடும். ரெண்டுமே வந்து நமக்கு சிச்சுவேஷன் பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், எக்ஸலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். தேங்க்யூ ஸோ மச்.